1300 தமிழ்நாட்டில் வித்துட்டு இருந்த ஏசியை டுபாக்கூர் ஏசியை நம்ம எல்லாரும் சேர்ந்து விற்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா இதுக்கெல்லாம் முழு முதற் காரணம் யாரு தெரியுமா? வேற யாரு? நம்ம வடக்கு நண்பர்கள் தான். இன்னைக்கும் வடநாடுகள்ல அதே ப்ராடக்ட்டை ஏசின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய நியூஸ் சேனல் அவங்க பாவம் மக்கள் வெயில் காலத்தில் கஷ்டப்படுறாங்க, அதனால மக்களுக்காக கடைகளில் விலை கம்மியாக ஒரு ஏசி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டை காட்டுறாங்க. मुंबई के मनीष मार्केट और सुपर मार्केट में बहुत कम कीमत पर जुगाड़ वाले एसी भी मिल रहे हैं। इस डिवाइस की कीमत करीब 1000 रुपए बताई जा रही है। क्या परफॉर्म कर रहा है, ये कैसा है? वैसे जैसे जो बड़े एसी आते हैं उनके जैसे नहीं, बट वेल एंड गुड है। விலை குறைய கிடைக்குதான், சில்லுன்னு காத்து வரமா. இல்லை, உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. ரிப்போர்ட்டர் நாலேஜ் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு பெரிய நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டர் அப்படின்றப்போ உங்களுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஃபேன் காற்றுக்கும் ஒரு ஏசி காற்றுக்கும் வித்தியாசம் தெரியாது. வெளியே சொன்னா அசிங்கமாக போயிடும். இப்போ உள்ள நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் இந்த மாதிரி தான். அவங்களுக்கு வியூஸ்க்காக எதை வேணால் எடுத்து போடுவாங்க. அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறது கிடையாது. அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.